பைனான்ஸில் உள்ள ட்ரேடிங் போர்ட் நல்லம்மா அதோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபீஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க? பைனான்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் உண்டு. இப்போ ட்ரேடிங் போர்ட்ஸ் இருந்தால் முதலாவது ட்ரேடிங் என்னன்னு சொல்கிறேன். ட்ரேடிங்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி விலை குறைய இருக்கக்குள்ளே வாங்கி விலை கூடிய இருக்கக்குள்ளே விற்கிறேன். நான் கதைக்கிறது கிரிப்டோ கரன்சி, ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் கேம்பிளிங் அதை பற்றி கேட்கல. ரியல் ஸ்பாட் ட்ரேடிங்கை கதைக்கேன். எப்படி நீங்கள் கோல்டு வாங்கி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு விலை கூடினது பிறகு விற்பீங்களோ அதே கான்செப்ட் தான் இந்த நார்மல் ட்ரேடிங். இதை நீங்கள் மெனுவலாக செய்யலாம், இப்போ ட்ரேடிங்லேயும் செய்யலாம். மெனுவலாக செய்கிறோன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் படித்து தான் ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கணும். அதெல்லாம் படிக்காமல் சும்மா ட்ரேட் எடுக்க போகணுன்னா நீங்கள் பண்ணுறது கேம்பிளிங். ஓகே, ஸோ அதை பொட்டுக்கிட்ட கொடுத்தும் ட்ரேட் எடுக்கலாம். பொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சில போட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ, சில போட் நீங்கள் பே பண்ணணும். சில போட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சில போட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிஐ மூலம் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் தான் வாங்கணும். இப்போ பைனான்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச். இவர் சொல்லியிருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குற போட்ஸ். இப்போ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7-8 போட்ஸ் கொடுக்காங்க. அதில் 4-5 போட்ஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் உரியது, அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்னும் சில போட்ஸ்கள் ரெகுலர் ஸ்ட்ராட்டஜி, கிரிட் ஸ்ட்ராட்டஜி, ஆட்டோ இன்வெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ரெகுலர் ஸ்ட்ராட்டஜிஸில் சில போட்ஸ்கள் கொடுக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குற டிஃபால்ட்ஸ் போட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் வேறு லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இது எல்லாமே நார்மலாக எல்லா இடத்தையும் அவைலபிளாக இருக்கிற பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் கொடுப்பாங்க. அநேகமாக இப்போ எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஒரு ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிட் ட்ரேடிங். கிரிட் ட்ரேடிங்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒன்றை கிரிட்டாக பிரிச்சுட்டு அந்த கிரிட்டுக்குள்ளே மார்க்கெட் ஒசிலேட் ஆகக்குள்ளே பை பண்ணி செல் பண்ணணும். இல்லை பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த கிரிட் நீங்கள் போட்டு வச்சுக்கிற கிரிட்டுக்கு மேலேயோ மார்க்கெட் கீழேயோ போகணும்னா பொட் ட்ரேட் பண்ணாது, ஸ்டாப் ஆகிடும். திரும்ப நீங்கள் கிரிட்டை மாட்டிக்கிட்டு நிற்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கிரிட் ட்ரேடிங் நல்ல பொட் தான். ஆனால் ஏஐ ட்ரேடிங் மாதிரி பெஸ்ட்டான பொட்டான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. மேபி சிலாக்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட் இல்லை. ஆனால் பைனான்ஸில் ஆட்டோ இன்வெஸ்ட்ன்ற ஒரு பொட் ஒன்று இருக்குது, அது கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, அந்த பொட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்கிறேன், அந்த பொட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அதை தவிர்த்து மற்ற பொட்ஸ்களை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் வேறு யாருனால இந்த பொட்ஸ் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணுற தேர்ட் பார்ட்டி பொட்ஸ்கள் நல்ல பொட்ஸ் கனெக்ட் பண்ணிங்களா? அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை மாதிரி எக்ஸ்சேஞ்சில் தர ஃப்ரீ பொட்ஸ்கள் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்களான்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HBU கன்சல்டன்சியால் 20க்கும் மேற்பட்ட ட்ரேடிங் பொட்ஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் போட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐ ட்ரேடிங் போட்டு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பைனான்ஸில் 10% ஃபீ ஆஃப் லிங்க் வேணும்னு சொன்னாலும் பைனான்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைங்கன்னு சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.